அன்பிற்கினியவர்களே, வத்திக்கான் ரேடியோவில் வந்த ஒரு கதை இது. ஒரு ஊரில் ரொட்டிக் கடைக்காரர் ஒருவரும், வெண்ணெய் கடைக்காரர் ஒருவரும் இருந்தார்கள். இருவரும் மாற்றி மாற்றி மற்றவர் கடையிலே பொருள்கள் வாங்குவதுண்டு. ரொட்டிக் கடைக்காரர் தினமும் 1 கிலோ வெண்ணெய் வாங்கி வருவார். திடீரென்று அவர் வாங்கி வருகின்ற வெண்ணெய் குறைந்து போவதாக சந்தேகமாக இருக்கிறது. எடை சரியாக இல்லை என்று தயங்கி அதை தனது கடைக்கு வந்து அது எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறார். 1 கிலோவுக்கும் குறைவாகவே இருக்கிறது. தினமும் வெண்ணெய் வாங்கி வந்ததற்கு பிறகு அதை அளந்து பார்த்தால் அது 1 கிலோவுக்கும் குறைவாக இருக்கிறது. எனவே காவல்துறையிடம் அவர் புகார் தெரிவிக்கின்றார். எனவே ரொட்டி கடைக்காரர் கொடுத்த புகாரின் பேரிலே வெண்ணெய் கடைக்காரர் கைது செய்யப்படுகிறார். நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு வழக்கு நீதிபதி கேட்கிறார், நீங்கள் உண்மையிலே 1 கிலோ வெண்ணெய் தான் கொடுக்கிறீர்களா? ஆமாம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் 1 கிலோ எடைக்கல் கொண்டு வாருங்கள், அது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், என்னிடம் எடைக்கல் எதுவும் கிடையாது. நான் தினமும் காலையில் ரொட்டி கடைக்காரரிடம் சென்று தான் 1 கிலோ ரொட்டி வாங்கி வருவேன். அதை வைத்துத்தான் அந்த நாள் முழுவதுமாக 1 கிலோ எடை உள்ள வெண்ணெயை கொடுப்பேன். அப்படி அவர் கடையிலிருந்து 1 கிலோ வாங்கி வந்த ரொட்டியினுடைய அளவின் அடிப்படையில் தான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் வெண்ணெய் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ரொட்டி கடைக்காரர் வாயடைத்து போய் நிற்கிறார். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் நேர்மை உள்ளவராக, உண்மை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாக, மற்றவருடைய துன்ப நேரங்களிலே கை கொடுப்பவராக, மற்றவர்களை புரிந்து கொள்ளுபவர்களாக நீங்கள் இருங்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும்.